கொலீஜியம் எனும் நீதிபதிகள் குழுவுக்கு முடிவு கட்டும் வகையில் நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதா லோக்சபாவில் புதனன்று நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் தலைமை நீதிபதி தலைமையிலான கொலீஜியம் எனப்படும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு நடைமுறையை மாற்ற மத்திய அரசு முடிவு செய்தது. புதிய முறையில் நீதிபதிகளை நியமிக்க வகை செய்யும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் லோக்சபாவில் கடந்த திங்களன்று தாக்கல் செய்தார். புதனன்று பிற்பகலில் குரல் ஓட்டெடுப்பு மூலம் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதாவுக்கு அரசியல் சட்ட அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. விவாதத்துக்கு பதிலளித்து சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறுகையில், நீதித்துறையின் தன்னாட்சி உரிமையை இச்சட்டம் பறிக்காது என்றும் தகுதி படைத்தவர்கள் மட்டுமே நீதிபதிகளாவதை இச்சட்டம் உறுதிப்படுத்தும் என்றும் தெரிவித்தார். நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதாவின்படி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்காக 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான இக்குழுவில் 2 மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், மத்திய சட்டத்துறை அமைச்சர், 2 சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருப்பர். அடுத்ததாக ராஜ்யசபாவிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதா புதிய சட்டமாகிவிடும். அது முதல் கொலீஜியம் குழு நடைமுறை முடிவுக்கு வந்துவிடும். இந்திய நீதித்துறை வரலாற்றில் புதிய மைல்கல்லாக அமையப்போகும் இச்சட்ட மசோதாவுக்கு காங்கிரசும் ஆதரவளித்துள்ள நிலையில் ராஜ்யசபாவிலும் மசோதாவை நிறைவேற்றுவதில் எந்த தடையும் இருக்காது என்று கருதப்படுகிறது. நீதிபதிகள் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக சமீப காலமாக எழுந்த புகார்களை அடுத்தே புதிய மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது.